வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். நெய் சாதம், தக்காளி சாதம், பிரியாணி, புலாவ், ஃப்ரைட் ரைஸ், வெஜ்ஜு நான்வெஜ் குழம்பு வகைகள், குருமா வகைகள், கிரேவி, பொரியல், வறுவல் போன்றவை செய்யும்போது அதிக வாசம் தரும் சுவை தரும் மசாலா பொருட்களை தாளித்து செய்வோம். அப்படி தாளித்து செய்யும்போது சமைத்த உணவுகளை சாப்பிடும்போது அந்த தாளித்த பொருட்களான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால சுவையும் மனமும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதோடைய சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தாளிச்சிட்டு அதையே அந்த மசாலா பொருட்களை எல்லாம் அரைச்சி நம்ம கொஞ்சமாக தூவினோம்னா அந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ மனம், சுவை, சத்து நிறைந்த தனித்தனி மசாலாக்களை கொண்டு கரம் மசாலா பொடி, அதாவது அரோமேட்டிக் பொடி எப்படி வீட்டிலேயே தயார் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டிலேயே செய்கிறனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹைஜீனாகவும் இருக்கும். இந்த மசாலா பொருட்களை வெயிலில் காய வைக்காமல் வெறும் வானலில் தனித்தனியாக லேசாக வறுத்தா போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்தோம்னா ஒரு சிலது சீக்கிரம் சூடாகிடும், ஒரு சிலது லேட்டாகும். அதனால் ஒரு சிலது தீஞ்சு போயிடும். இப்போ தனித்தனியாக வறுத்து மொத்தமாக ஒரு பிளேட்டில் போட்டாச்சு. இது நல்லா ஆறின பிறகு ஈரமில்லாத ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு அரைச்சிருங்க. அதாவது இதை அரைச்ச பிறகு இதை திரும்பவும் அதே தட்டில் போட்டு ஆற வச்ச பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் கடையில் போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ நம்ம வேணுங்கிற சமயத்தில் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். செய்கிறதும் சுலபம். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வித்தியாசமாகவும் இருக்கும், சுவையானதாகவும் இருக்கும். இப்போ இதுக்கான ரேஷியோ: மல்லி 4 ஸ்பூன், சோம்பு 4 ஸ்பூன், சீரகம் 4 ஸ்பூன், கிராம்பு 4 ஸ்பூன், கடற்பாசி 2 ஸ்பூன், ஏலக்காய் 30 எண்ணிக்கை, மிளகு 2 ஸ்பூன், ஜாதிபத்திரி 2 ஸ்பூன், அன்னாச்சிப்பூ 2 ஸ்பூன், மராட்டி மொட்டு 1 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 15 எண்ணிக்கை, சுருள்பட்டை 2 கைப்பிடி, ஜாதிக்காய் 1, கருஞ்சீரகம் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வானலியில் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் அரைச்சி திரும்பவும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு ஏர்டைட் கண்டையில் போட்டு வச்சுட்டேன். இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சமாக பயன்படுத்திக்கிறோங்க. அதே மாதிரி இந்த பட்டையை பயன்படுத்தும் போது சாதா பட்டையை விட சுருள் பட்டையில் தான் சத்து அதிகம். அதனால் இந்த பொடி தயாரிக்கும் போது சுருள் பட்டையை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காயை அப்படியே வறுக்காமல் இதை லேசாக ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் லேசாக வெறும் வானலில் வறுத்துட்டு இந்த பொடியை அரைக்கும் போது அதையும் சேர்த்து வறுத்துருங்க. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான கரம் மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும்